வணக்கம். ஜாவே இஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கத்தில் தவிட்டுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது முருகேசன் மணிமேகலை அவங்களுக்கு தாரணி அப்படிங்கிற ஒரு 16 வயசு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு +1 படிக்குது. +1 படித்தாச்சு, அப்புறம் எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ லீவ் இல்லையா, அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன அந்த பொண்ணு நினச்சான்னு தெரியல. ஏப்ரல் 21 ஆமாம், விஜய் பதவி ஏற்றது மே 10 மே 4 ரிசல்ட்டு மே 10. ஆனால் இது சம்பவம் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சம்பவம். விஜய் அரசு கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஏன் கவனிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது 21/4/2026 அந்த தாரணி அப்படிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அப்பா அம்மாட்ட எப்படிடா சொல்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு டக்குன்னு சொல்லிட்டா. ரொம்ப குடும்பத்தனமான ஒரு பொண்ணு போல இருக்கு. காதலில் மாட்டிக்கிட்டா. அது கூர்ந்து பார்த்துட்டு அப்பா அம்மாட்ட மைல்டாக சொல்லியிருக்கிறா, இது மாதிரிப்பா ஒரு 4-5 மாதமாக ஒரு பையனை நான் காதலிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவனு ஏதோ பிளாக்மெயில் பண்ணியிருப்பான் போல இருக்கு. 4-5 மாதமாக நான் ஒரு பையனை காதலிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவன் என்ன பண்ணுறான், என் ஃபோட்டோவை வாங்கினான். என் ஃபோட்டோவை வாங்கி அதை பிளாக்மெயில் பண்ணி மற்றபடி ஒரு மார்பிங்லாம் பண்ணிக்கின்னு ஏதோ தகாத ஒரு செக்ஸாக மற்றக்கு ஏதாவது ஒரு பண்ணிக்கின்னு அதை சமூக வலைத்தளத்தில் நான் விட்டுருவேன்னு சொல்லி போட்டு என்னை மிரட்டுறான்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு அப்பா அம்மாட்ட அந்த பொண்ணு சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. யார் என்ன விவரம் அப்படின்னு விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணும் சொல்லியிருப்பா போல இருக்குது. பட் எடுத்த உடனே ஒரு ஆக்ஷன் பண்ண முடியாது இல்லையா. நான் பொண்ணை பெற்றவங்க எல்லாத்தையும் நினைப்பாங்க. அப்படிங்கிற சமயத்தில் யோசனை பண்ணுற சமயத்தில் அடுத்த நாள் 22/4/26 அன்றைக்கி ஒரு செல்ஃபோன் அழைப்பு வந்திருக்கு. வந்த உடனே ஒரு ஆண் குரல் கண்டபடி ஆபாசமாக பேசிட்டு மற்ற ஒரு மிரட்டலாக அவங்க அப்பாவே எடுத்துருக்கிறார் அந்த ஃபோனை. தாரணனுடைய அப்பா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு, பேசுகிற சமயத்தில் சரியாக பிடி கொடுக்காமல் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு பேச்சை கட் பண்ணிடுறான் அந்த ஆண் குரல். இவங்களுக்கு ஒன்றும் மனசில் தூக்கி போட்டுருது. உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. ஒரு பிரச்சனையின் அடிப்படை அப்படிங்கிறப்ப அது யோசிப்பாங்க இல்லையா, நாளைக்கு நான் என்னடா எப்படி ஆகுது, என்ன சமாச்சாரம், நாளைக்கு பொண்ணை கட்டி கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது இல்லையா. நாளைக்கு எவன் கட்டுவான், இந்த மாதிரி தெரிஞ்சுது எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா. இந்த பொண்ணு ஆல்ரெடி காதலிச்சிருச்சு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. அந்த பையன் மிரட்டியிருக்கான். அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவை கேட்டு மற்ற மார்பிங் பண்ணி செக்ஸாக சம்மந்தப்பட்டு மற்ற சோன்ஸை ஏதோ ஒன்று அதை டிசைன் பண்ணி ஏதோ போட்டு காசு பண்ணுறதுக்கா இல்லை மிரட்டுறதுக்கா அந்த பொண்ணோடு ஏதாவது உடல் உறவு கொள்ளலாம் அப்படி மிரட்டி ஏதாவது பண்ணானா இல்லை உடல் கொண்டுட்டானா, அதெல்லாம் கிடையாது. சஸ்பென்ஸு என்ன, இன்னும் வெளிவராத தகவல்கள். மற்றபடி அந்த ஆண் குரல் வச்சிட்றாங்க. வச்ச உடனே இவர் எல்லாம் யோசிக்கிறார். யோசிச்ச உடனே டக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. போலீஸுக்கு போனால் எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க இல்லையா, அப்போ தான் விசாரிக்க முடியும். சரி, என்ன பண்ணிடுறாரு இவர், என்ன பண்ணுறாரு, டக்குன்னு தான் பொண்ணை தாரணி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. அப்பா அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ரொம்ப லாங்காக இருக்கனால மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் சரிம்மா நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரோம், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்றாங்க. அனுப்பிச்ச உடனே இந்த பொண்ணு அங்கே போய் என்ன பண்ணியிருக்கா, நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கா. பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க, அப்பா அம்மா இங்கே இருக்கிறாங்க. இன்னொரு பாட்டி அம்மா அப்பா பாட்டி தாத்தா கொஞ்சம் லாங்காக இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மாமனார் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் கிராமத்துக்கு அனுப்பின உடனே அந்த பொண்ணு போன உடனே அவங்கள பேத்தி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உலாவர 17 வயசு 17 வயசு பொண்ணு சமயத்தில் அந்த பொண்ணுக்கு அந்த மன உளைச்சல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல. செக்ஸ் பண்ணிட்டானா, மற்ற ஸோ ஏதாவது மிரட்டல் ஓவராக விட்டுருக்கானா என்னன்னு தெரியல. அப்பா அம்மாவும் மிரட்டல் விட்டுருக்கான். இந்த பொண்ணு மிரண்டுகிற சமயத்தில் என்ன பண்ணியிருக்கா, போன அன்னைக்கே ஒரு நாள் 2 நாள் கழிச்சு என்னமோ தெரியல, டக்குன்னு என்ன பண்ணிட்டா மன உளைச்சல் ஆகி. ஏன்னா மீண்டும் எவ்வளோதான் இருந்தாலும் இப்போ ஸ்கூல் திறந்தா தான் ஆகணும், அவன் முகத்தை பார்த்து தான் ஆகணும், அவன் பழையபடி ஏதாவது பண்ணுவான்
அப்படி இந்த பொண்ணு மனசுக்குள்ளே மிரண்டு என்ன பண்ணிட்டா, டக்குன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான். எங்கனே பாத்ரூம்லேயே வந்து கைத்தில் அப்படியே இது துப்பட்டாவில் தொங்கிட்டான் பொண்ணு, அந்த பொண்ணு தாரணி. ஆமாம், இன்றைக்கி வந்து அது நீதி கிடைக்கிறதுக்காக அந்த அப்பா அம்மா வந்து போராடுறாங்க. அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் மணிமேகலை. போராடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே இன்னும் கொடுக்கலையா போலீஸார். அது உண்மையிலே வருத்தத்துக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னு தெரில. இன்னும் அந்த நபரை வந்து கைது பண்ணவே இல்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்து கொண்டிருப்பது விஜய் ஆட்சி. அவர் சொல்கிறார் இல்லையா, பெண்களுக்கு பாதுகாப்பு, சிங்கப்பெண் படை, அதிரடிப்படை அப்படிங்கிறார் இல்லையா. அப்போ என்னது இருக்குது? 16 வயசு பொண்ணு தாரணி தற்கொலை. பேக்ரவுண்டு ரொம்ப பயங்கரமான ஒரு சூழல் அடிப்படையில். மற்றபடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தரல. அந்த பையனை கைது பண்ணலையே. தற்கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கைது பண்ணுற சமயத்தில் ஒருவேளை அந்த பையன் வந்து வேறு விதமாக தவறு பண்ணியிருக்கிறானா அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்லையா. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஏன் கொடுக்கல? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேறு விதமான தகவல் வந்திருக்கா அப்படிங்கிற பலவிதமான கேள்விலாம் வருது. அப்படிங்கிறப்ப இது ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் வந்து இது உடனே உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுடைய ஆட்சி வந்து மிக பாதுகாப்பான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலாக அது கிடைக்குமே. அடுத்து ஒரு சம்பவம் பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த ஒரு பொண்ணு அங்கே வந்து விடுதியில் படித்து தங்கிட்டு இருப்பா போல இருக்கு. தங்கிட்டு இருக்க சமயத்தில் அவள் வந்து அந்த பொண்ணு வந்து MBA படிச்சுட்ருக்கு. ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்குறான். அதில் வந்து இந்த சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தை சேர்ந்த ஒரு நவீன், வியாக்குல நவீன் அப்படிங்கிற ஒரு பையன். 2 பேரும் ஒரே பஸ்ஸில் போகக்கூடிய சமயத்தில் அப்படியே நெருக்கமாகி லவ் ஆயிடுச்சு. அப்படியே பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் 2 வருஷமாக காதலிக்கிறாங்க. சம்பவத்தை அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. அதாவது ரேஸ் கோர்ஸ் சாலை பூங்கா பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? எதிர்காலத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த வியாகுல நவீன்கிறவன் கேட்குறான், நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டே இருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு தட்டிக்கிட்டே போகிறான். ஆமாம், டக்குன்னு சில கேள்வியெல்லாம் கேட்பாளாம். உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, மற்றபடி உங்கள் அப்பாவுடைய பேக்ரவுண்டு, அதெல்லாம் கேட்க வேண்டியதான். நீ 2 வீலர் 4 வீலர் வச்சுருக்கிறியா, ஏன்னா உனக்கு எந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்குது, இதெல்லாம் கேட்டிருப்பா போல இருக்கு. இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சு. காதல், அதை மீறி உன் சொத்தை நான் கேட்கல, நீ எப்படி ஏன் சொத்தை கேட்குற அப்படின்னு இவனுக்கு எரிச்சல் வந்துருச்சா என்னன்னு தெரியல. டக்குன்னு என்ன பண்ணியிருக்கேன், அவன் போட்டுருக்க துப்பட்டாவை அப்படியே உருவாஞ்சூருக்க போட்டு ஒரு இருக்கியிருக்கான். அவள் ஓன்னு அலற. பக்கத்தில் உள்ள பூங்காவில் உள்ளவங்களும் அலறி அடிச்சுட்டு வந்து அந்த பையனை அடின்னு அடித்து அவளை காப்பாற்றி இது சேர்த்துருக்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸாக இருந்துகிட்டு இருக்கிறான். அதாவது கல்யாணம் அப்படின்னு இவன் பேச்சு எடுத்தோன்னு அந்த பொண்ணு தப்பி போயிருப்பா போல இருக்கு. வசதியான ஒரு பையனை தேடினாலா இல்லை எதற்காக இவனை காதலித்தாள் அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். பட் போலீஸார் என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதையெல்லாம் அவட இன்னொரு கொடுமை, ஒரு 15 வயசு பொண்ணு, 10வது படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, அவங்க அப்பாவுக்கும் இன்னொரு ஆள் 2 பேர் ஃப்ரெண்டு. அவங்க அப்பாவும் இன்னொரு ஆள் ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார் போல இருக்கு. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் இந்த ஸ்கூல் லீவ் இல்லையா, அதனால் வந்து பாட்டி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருப்பார் போல இருக்கு. அந்த பாட்டி, ஆமாம், கோபி பக்கத்தில் சிறுவலூர். அதில் வந்து உடல் பாதிப்பு சொல்லி போட்டு அம்மா இந்த பொண்ணுனுடைய அப்பாவுடைய அம்மா வீட்டுக்கு பொண்ணை அனுப்புகிற 15 வயசு பொண்ணை, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாமா, ஸ்கூலு வரட்டும் சொல்லி போட்டு உடனே அந்த பொண்ணும் போகிறான். அந்த நேரத்தில் வந்து இவருடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பப்போ போகிறார் ஒருத்தர். வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு என்ன ஆயிடுது, காதல் பற்றிக்கிச்சா என்னன்னு தெரில. அவர் பேர் வந்து குளப்பலூர் மணி. ஆமாம், பண்ணக்கூடிய சமயத்தில் உடல் உறவு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. அந்த பொண்ணு சம்மதிக்கிறார். 8 மாத கர்ப்பம், 8 மாதமாக கர்ப்பமாக இருக்கிறார். அதை வந்து அந்த பொண்ணு வெளியே சொல்லலை. அவங்க அப்பா அம்மாவும் என்னென்னு கண்டுக்கவே இல்லை.
அந்த பாட்டி பாவம் என்ன பண்ணும், உடல் சரியில்லாமல் இருக்குது. 8 மாதம்மா கர்ப்பம். ஆமாம், இன்றைக்கி வந்து 5, அதில் ஒரு 3 கூட்டுங்க. ஏகதேசம் வந்து ஆமாம் அக்டோபர் ஆமாம் ஆகஸ்ட் இது செப்டம்பர் அக்டோபர்லேயே அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிட்டான். இது 8ஆவது மாதம் போயிட்டுருக்கு. கர்ப்பத்தை கலைக்கவும் முடியாது. இது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பா அம்மா என்ன பண்ண, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆளை உள்ளே தள்ளியிருக்கிறாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். மற்றபடி என்ன பண்ண போகிறாங்க, போக்சோ சட்டம். அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கால, 8 மாதம், 15 வயசு பொண்ணுங்க, 10வது படிக்கிறான். ஆமாம், விஜய் ஆட்சியில் இதற்கெல்லாம் என்ன தீர்வு? அதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. திமுக ஆட்சி சொல்லிக்கிட்டு தீய ஆட்சின்னு சொல்லிவிட்டு இவர் தீர்வு கேட்டார் இல்லையா? இப்போ நம்ம கேட்போம், விஜயை பார்த்து நம்ம கேட்போங்க, இந்த பெண்ணுக்கு என்ன தீர்வு? 8 மாத கர்ப்பம். அந்த ஆள் உண்டாக்குன ஆள் குளப்பலூர் மணிங்கிறவன் வயசான ஆள். என்ன தீர்வு? போக்சோ சட்டத்தில் அடித்த உடனே அந்த பெண்ணுடைய கர்ப்பம் கலைந்து விடுமா, இல்லை அந்த பெண் பழைய நிலைக்கு மாறி விடுவாளா? அதே போல் அந்த இன்னொரு சம்பவம், அந்த தவிட்டுப்பாளையம் சம்பவம், அந்த தாரணி அந்த பொண்ணு ஏன் தற்கொலை செய்தால், அந்த பசங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணலை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இன்னும் தரல போலீஸு. காரணம் என்ன? முருகேசன் மணிமேகலை கேட்குறாங்க. தாரணி அப்படிங்கிற பையனை இழந்து விட்டா, இப்போ இது பொண்ணை இழந்துட்டாங்க. விஜய் அரசு தான் பதில் சொல்லணும். நீங்கள் சொல்கிறீங்கள அதிமுக அரசு ஊழல் ஆட்சி, ஊழல் அரசு, திமுக தீய அரசு அப்படிங்கிறீங்க. நீங்கள் என்ன தூய அரசா? சொல்லுங்கள், பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.